ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். நேற்று சனிக்கிழமை எடுத்த மினி விலாகுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு படுத்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்டு எனக்கு லஞ்ச் ரெடி பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. பசங்களுக்கு லீவுங்கனால அவங்களுக்கும் லஞ்சு ரெடி பண்ணுற வேலை இல்லை. அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு நினச்சி பார்த்தா 6:30க்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. கரெக்டாக கட்டட வேலைக்கும் ஆள் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு எந்திரிச்சிட்டேங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பால் காய வச்சு பொறையை ஊற்றிட்டு டீ போட்டு ஒன்று குடிச்சிட்டு பசங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தாங்க. என்னோட பெரிய பையன் தான் காலையில் தோசை ஊற்றிட்டு இருந்தார். காலையில் தோசை ஊற்றி வெள்ளிக்கிழமை பச்சைப்பயிறு கடைஞ்சிருந்தேன். அந்த குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டோங்க. மதியத்துக்கு சாப்பாடு வச்சிடலான்னு 1.5 டம்ளர் அரிசி கழுவிட்டு ஊற போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நப்பாக இருந்தது. வெயில் நல்லா அடிக்கவும் வெங்காயத்தை வெயிலில் காய வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கவன் படம் ஓடிட்டு இருந்தது. தோசை சாப்பிட்டுட்டே கவன் படம் பார்த்துட்டு இருந்தேன். மணி வந்து 10:30 ஆக போகுது. இதான் பசங்களும் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட சின்ன பையனுக்கு பொடினா ரொம்ப பிடிக்கும், இட்லி பொடி. அதை தொட்டு தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எடிட் பண்ணுற வேலை இருந்தது. எடிட் பண்ணி முடிச்சுட்டு மாம்பழம் இருந்ததுங்க, எங்கள் அத்தை கொடுத்தாங்க. அதை கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். தயிர் தாளித்ததும் புளியோதரையும் பண்ணலான்னு வந்தேங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு தான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ தயிருக்கு தாளிச்சு விட்டுலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு தயிரில் தாளிச்சதை எடுத்து போட்டு கலக்குனா தயிர் தாளிச்சது ரெடிங்க. புளியோதரைக்கு தாளிச்சு விட்டுறலாம். நல்லெண்ணெய் நிறையா விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்புலாம், உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை, வரமிளகாய், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு சக்தி புளியோதரை மிக்ஸை ஆட் பண்ணி லைட்டாக 2-3 செகண்ட் வதக்கிட்டு ஆற வச்ச சாதத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறினீங்கன்னா புளியோதரை சாதம் ரெடிங்க. க்ளீன் பண்ணிட்டுங்க பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு தான் மதியம் லஞ்சே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. புளியோதரை சாதமும் தயிர் தாளித்ததும் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து டீ போடுறதுக்கு வந்துட்டேங்க. ரசம் இருந்தது, கொஞ்சம் புளியோதரை இருந்தது, சாதம் மட்டும் சூடாக இதையே நைட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேங்க. எல்லா சனிக்கிழமையும் இந்த மாதிரி போகும் அப்படின்லாம் கிடையாதுங்க. பிஸியாகவும் போகும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.